கர்த்தர் 3 பேரை விரோதியாக எழுப்புறாரு. யாருன்னு அப்படி பார்த்தோம்னா ஆதாத் அப்படிங்கிற ஒரு மனுஷன், ரேசோனிங்கிற ஒரு மனுஷன், அப்புறம் அவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற எரோபியாம் அப்படிங்கிற 3 விரோதிகளை கர்த்தர் வந்து எழும்ப பண்ணுறாரு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க. அந்த ஆதாத், ரேசோன் இந்த விரோதிகளை கர்த்தர் வந்து எழும்ப பண்ணுறாரு. இவங்க யாருன்னா தாவீது வந்து போர் செய்ய போகிற இடத்துல தப்பி ஓடி ஒதுங்கி இருந்தவங்க. அந்த ஆதாத் வந்து சின்ன பிள்ளையாக இருந்து ஓடி வந்து நம்ம சினிமாலாம் பார்ப்போம், ஒரு குட்டி பையன் போய் ஒழிஞ்சிருப்பான், வளர்ற மாதிரி வெயிட் பண்ணி அவங்க சந்ததி வந்து அதே மாதிரி பைபிள் இருந்துருக்கு பாருங்கள். அந்த ஆதாத் வந்து அந்த ஏதோமியரை வந்து தாவீது சண்டை போடுறப்போ அந்த சின்ன பையன் வந்து ஓடி போய் எகிப்துக்கு போயிருந்துடுறான். அங்கே நல்லா வந்து அவனை வந்து வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தாவீது இறந்து போயிட்டான், அவங்க படைத்தலைவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு வந்து சாலமோனை வந்து எதிர்த்து வரான். இந்த இடத்துல பாருங்கள், தாவீது இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வராங்க. அப்போ சாலமோன் தாவீது கிட்ட கர்த்தர் இருந்தார், அதனால் அவங்க வர முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு டீனேஜ் வந்துருந்துருக்கலாம். ஆனால் சாலமோன் கிட்ட இந்த நேரத்தில் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. அதனால தான் ஏன்னா கர்த்தரை தான் எழும்ப பண்ணுறாரு. அந்த டைமில் அவங்க வந்து ஆதாத் வந்து இஸ்ரவேலை வந்து பகைக்கிறாங்க. ஆதாத் அதெல்லாம் பார்க்குறோம். யார் எழும்ப பண்ணா அப்படிங்கிறத மட்டும் நான் வாசிக்கிறேன். 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜ குலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்கள் எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது ஆதாதும் அவனுடன் கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர் சிலர் ஏதோமியரும் எகிப்துக்கு ஓடி போனார்கள். ஆதாத் அப்போது சிறு பிள்ளையாக இருந்தான். அதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 24வது வருஷம். தாவீது தன் பிதாவோடு நித்திரையடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது வந்துட்டான். கேள்விப்பட்டுட்டு பார்வோன் கிட்ட கேட்டு வந்துட்டான் ஆதாத். இது இல்லாமல் ரேசோன்கிறவன், இவனும் அப்படிதான். ரேசோன்னா சோபாவின் ராஜா வந்து சோபாவின் ஒரு ராஜா அப்படிங்கிற இடத்துல தாவீது வந்து யுத்தம் பண்ண வைக்கிறார். அப்பயும் ஒரு பையன் ஒழிஞ்சிருக்கான். பாருங்கள், சில விஷயத்தை காட் விட்டு வைக்கிறார். நம்மளுடைய ஜென்ரேஷன், முன்னாடி இருக்க ஜென்ரேஷனில் நம்ம தாய் தகப்பனாரும் அந்த சில விரோதிகளை காட் நமக்காக விட்டு வைக்கிறார் போல. இதெல்லாம் பார்த்தா விழுந்தது. தாவீது இருக்கிறப்போ அந்த ஏதோமியல ஒருத்தரும் சோபாவின் ராஜா கிட்ட இருந்த ஒரு பையனையும் வந்து விட்டு வச்சிருக்கிறார். அது தெரியுமா ஏன்னு தெரியல. ஒருவேளை இவன் கத்தரோடு இருந்தால் அவங்க எழுந்திருக்க போகிறதே இல்லை. கத்தரை விட்டு போனதுனால கத்தர் வந்து விரோதிகளை வந்து எழுப்பினார். ஸோ நம்முடைய வழி மாறுபாடாக இருந்துச்சுன்னா கத்தர் சில விட்டு வச்ச எதிரிகளே நம்ம நோக்கி வர பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அது எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. கத்தரே அதை வந்து ஆதரவு கொடுத்து ஆர்வம் இல்லை வளர்த்துருக்காரு பாருங்க ஆதாத். இது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, தாவீது இருந்தப்போ வரல. அப்போ தாவீது எவ்வளோ கத்தோடு இருந்திருப்பார். நீங்கள் சங்கீதம் வாசிச்சிங்கன்னா அந்த ரெச்சிப் வந்து தாவீது தெரிஞ்சுட்டு, கிருபையோட அருமை வந்து தாவீது தெரிஞ்சிச்சு, கத்தருக்கு பயப்படுதல் என்னன்னு தாவீது தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் அடைக்கலும் என் தோட்ட என் நெருக்கத்தில் நான் கத்துற படித்து பார்த்தீங்கன்னா என்னை ரெச்சியும் என்னை தப்புவையும் என் ஆட்டுமா இதெல்லாம் அந்த ரெச்சிப்போட வேல்யூ யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாவீது தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் வந்து தன் வழி மாறுபாடாக இருந்தால் கூட கத்தர்கிட்ட வந்து ஒப்புரவாகி திருப்பியும் கத்தரோடு வாழ தொடங்கினவர் தான் தாவீது. ஆனால் இவருக்கு வந்து வான் பண்ண போதுன்னா அதை மறுதளித்து வேணாம் கண்டுக்கல. கான் வந்து 2 விஷயம் வான் பண்ணி அப்புறம் 3 எதிரிகள் எழுப்புறாரு. அது 2 எதிரி பார்த்தோம், ஆதாத், ரேசோன். ஆதாத் வந்து ஏதோமியர், ரேசோன் வந்து பார்த்தீங்கன்னா சோபாவின் ராஜா. சேபா வேறு, அது ராஜஸ்திரி, இது சோபாவின் ராஜா. இது பார்க்கலாம். 23 எலிதாவின் குமாரனாகிய ரேஸ்ரேல் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். வாங்க, தானாக உருவாகிறதுக்கும் தேவன் எழுப்புனா என்ன ஆகுனா அப்படியே நம்ம கொண்டுருவாங்க, சிதைச்சிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஏன்னா காடே எலும்பு பண்ணியிருக்கிறார் இல்லையா இந்த ரேஸும். 25 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாகி சீரியா ராஜாவை இஸ்ரவேலை பகைத்தான். சாலமோன் இருக்கிறவரை இவங்க வந்து அவனை வந்து பகைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ராஜ்யபாரத்தை பிடுங்கி தன்னுடைய வேலைக்காரனுக்கும் காட் கொடுத்துட்டார். சாலமோனுடைய இதை பிடுங்கி எப்படி இருக்கும் பாருங்க, அது ஊழியக்காரன் கொடுத்தா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா. எரோபியா 3வது எதிரி யாருன்னு பார்த்தோம்னா காட் எலும்பு பண்ணார், விரோதமாக கையெடுக்க வச்சார். ஏன் அப்படின்னா அவனுடைய வழி மாறுபாடாக இருந்ததுனால கர்த்தரே வந்து இந்த எதிரிகள் எலும்பு பண்ணியிருக்கார், ராஜ்யத்தை பிரித்தார். அதனால சாலமோனுக்கு அப்புறம் வர ராஜ்யம் வந்து 2ஆக இருக்கும். ஒன்று 10 கோத்திரம் உள்ளது இஸ்ரவேலாக இருக்கும், ஒரு யூத கோத்திரம் வந்து யூதாவாக இருக்கும். 2 கோத்திரமாக வெட்டப்படும். ஏன்னா சாலமோனுக்கு இவ்வளோ பலிபீடத்தை கட்டுறதுனால காட் வந்து அதை பிரித்து ஊழியக்காரன் கையில் கொடுத்துருவார்.
பாதி ஃபுல்லாகவே கொடுத்துருவார். ஒரே ஒரு பங்கு மட்டும் யூத கோத்திரம் மட்டும் யூதாக்கு இருக்குது, பாக்கினா இஸ்ரவேலுக்கு 10. அதனால தான் நீங்கள் அடுத்தடுத்து ராஜாக்களை படிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ராஜா யூதாவின் ராஜா, இஸ்ரவேல் ராஜா யூதாவின் ராஜா. உங்களுக்கு அது எதனால் வந்துச்சுன்னா இந்த இன்சிடென்ட்னால தான் வந்துச்சு. இப்படி ஒரு ராஜ்யத்தையே தன்னுடைய எல்லா பொசிஷனையே பிரிக்க முடியும்னா தன்னுடைய வழி மாறுபாடாக இருந்தால் பிரிக்க முடியும். பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய வழி மாறுபாடாக இருந்தால் கத்தர் பிரிப்பார். ஒருவேளை உங்களுக்கு வழி கத்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய எலிமிஷையும் கத்தர் இவனை மாதிரி யாரும் இல்லடான்னு சொல்லி சமாதானத்துக்கு பேச வருவாங்க. இது பார்த்தோம். இது சாலமோன் லிஸ்டி. தாவீது தெய்வ பயத்தை பற்றி நிறைய எழுதியிருப்பார். நீங்கள் அந்த சங்கீதத்தை தியானிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எவனுக்கு தெய்வ பயம் இல்லை, இங்கே இருக்கிற அனைவருக்கும் வச்சுக்கூட அருமை தெரியல, இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் ஆத்மாவோட இது தெரியல, நிறைய எழுதியிருப்பார். அதில் சில விஷயத்தை நான் சொல்லுவேன். சங்கீதம் 33, 34 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 103 கிட்டே எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லியிருக்கோம். ஞானத்திலே பேர் பெற்ற சாலமோனே கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்திருக்கிறார். அது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருக்கு பயந்து 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 இருந்தால் தான் ஞானமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் எல்லாமே ஆடட் ஆகும் நம்ம லைஃப்பில். நம்ம கர்த்தருக்கு தேடுவதுக்கு தான் குறைவில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 34 சங்கீதம் 34 7 படிங்க, 9 படிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். இதை பார்த்தோம்னா சாலமோன் பயந்து இருந்தாருன்னா தூதரை அனுப்பி கர்த்தர் விடுவிச்சிருப்பார். ஒரு பாயிண்ட். இது யார் எழுதுறா? தாவீது எழுதுறார். அதை அனுபவிச்சதுனால எழுதுறாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எத்தனை பேர் இதை தியானிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. தேடினவங்களுக்கு குறைவில் நம்ம படிச்சிருக்கோம், பயந்தவங்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் தான். அப்போது பயந்துக்கிட்டே இருந்தால் தான் ஞானம் சம்பூர்ணமாகும் இல்லைங்களா? அடுத்தது பார்த்தோம்னா அதிலே 33:18 பக்கத்துலேயே பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய். அப்போ கர்த்தருக்கு பயப்பட ஆத்மாவை விடுவிக்குது. ஒருவேளை சாலமோன் கர்த்தருக்கு பயந்துருந்தாருன்னா அதுலேருந்து விடுதலை ஆகியிருப்பார். நல்ல நல்ல ஒரு சாட்சியோட மறைச்சிருந்திருப்பார் இல்லைங்களா? ஞானம் இருக்குது, செல்வம் இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு எது வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். அதை என்றைக்கே ஒரு நாள் நான் கேட்டேன் அப்படி இல்லை. டெய்லி நம்ம ப்ரேயர்லேயும் எழுந்த உடனே எசப்பா இல்லை நடக்கும்போதோ உட்காரும் போதோ பேசும்போதோ நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். அது இருந்தாலே என்னென்ன வரும்னா விடுவிக்கப்படும். தூதர்கள் பாளையம் வரைக்கும் நம்ம விடுவிப்பாங்க, குறைவு இருக்காது இல்லைங்களா? அடுத்தது ஆத்மாய் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார், ஞானமாக இருக்கிறவங்க கிடையாது. பக்கத்து பசங்க கர்த்தருக்கு பயந்துன்னா கிருபை அளிப்பார். ஃபஸ்ட்டு நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா கிருபை அளிப்பார். என்ன பார்த்து சொல்லுங்க? ஆமே. அது என்ன எங்கன்னு பார்ப்போம். 103வது சங்கீதம் 11 வாசிங்க. பக்கம் 734. ஆமே. யாருக்கு கிருபை பெருசாக இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுறவங்க. வானத்துக்கு பூமிக்கு அது மெஷர்மெண்ட் பண்ண முடியாதுங்க. அது யாராலையும் ஒரு இந்த மதிப்பு இருக்கலாம் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தனா கிருபை ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால் தாவீது கிருபை பற்றிருப்பார். நான் என் கால் சறுக்கும்போது காரில் என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க எதிர்பாராங்க. சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்ல முடியுங்க. கிருபை தாங்குது. கால் சறுக்கும்போது அது சும்மா ரோட்டுக்கு அந்த சறுக்குன்னு மட்டும் இல்லை, ஃப்ளஷில் உள்ளது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக ஐயோ இந்த இதை நான் ஆரம்பிச்சேனே இதில் எனக்கு ஒரு சறுக்கலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு என்ன தேவை? கிருபை தேவை. ஒரு மனுஷனுக்கு கிருபை இருந்தால் கற்று தாங்குவார், நிச்சயமாக தாங்குவார். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கற்றுக்கு பயப்படுற பயம் வேணும். ஒருவேளை நம்முடைய மாறுபாடாக இருந்துச்சுன்னா விரோதி அவரே எழும்புவார், அவரே எதிரியாக வருவார். அது எங்கே பார்க்கலான்னா அதை வாசிக்கல, டைம் இல்லை நமக்கு. பாலாக் பிள்ளையாம் தெரியும் இல்லையா? அந்த கதையில் அவன் சொல்லிட்டு காட் வேணான்னு சொல்லி அவன் போகிறப்போ கழுதைக்கு முன்னாடி காட் நிற்பார் இல்லையா? அது 22-32 வசனம். அதில் ஒரு வேர்ஸ் இருக்கும். காட் சொல்லிப்பார், நீ இத்தனை தடவை கழுதியை அடிச்சுட்டு என்ன 3 தடவை கழுதியை அடிச்சிருக்கிறேன், உன்னுடைய வழி மாறுபாடாக இருந்ததுனால நானே எதிரியாக வந்தேன்னு இருக்கும். நீங்கள் படித்து பாருங்க, யாரும் படிங்க முடியறதுக்குள்ளே. 22-32 வசனம் என்ன ஆகணும்?
உன்னுடைய வழி வந்து மாறுபாடாக நானே எதிரியா. அப்போது இந்த இடத்துல விரோதி எழுப்புனாரு, அந்த இடத்துல கர்த்தரே எதிரியாக வந்தார் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக தான் நம்ம சத்துருக்குள்ள நம்மளோட சமாதானம் பண்ண வருவார். யாராவது ஒருத்தர் எடுங்க போதும். அடுத்து பார்த்தோம்னா சங்கீதம் 104 இப்போ நம்ம வாசித்ததுலேயே 13 வாசிங்க. சங்கீதம் 104:13 12 வாசிச்சிட்டோம். 104:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அது கர்த்தரால விரோதி எழுப்பவும் முடியும், அந்த இடத்துல அவரும் வர முடியும், கர்த்தர் தூதனை அனுப்பவும் முடியும். அப்போ நம்ம என்னவா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழியை எப்படி வச்சுக்கணும்னா ப்ராப்பராக, யாராலையுமே ப்ராப்பராக வாழ முடியாது. விழுந்து எழுந்துருங்கன்னு தான் சொல்கிறாரு. ஒரு மவுண்டெயின் கூட நேராக இருக்காது, உயரத்தில் இருக்கிறது இப்படி சறுக்கி தான் இருக்கும். அது அழகாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், விழுந்து அப்படியே முடிஞ்சிடக்கூடாது. எழுந்து நீதிமான் எழுந்திருப்பான் அங்கேயே கிடக்க மாட்டான். அதனால தான் சில வசனம் காட்டும், இது வந்து சியோன் பர்வதம் மாதிரி இருக்கான், நீதிமான் இப்படி இருப்பான், மலையை போல இருப்பான் அப்படிலாம் காட்டும். என்னன்னா அது வளைஞ்சுன்னா அது அழகு, உயரத்தில் இருக்கும் அது. அதனால நம்ம விழுந்தாலும் தப்பு பண்ணாலும் திருத்திக்கிட்டு எழுந்து கர்த்தருடைய கிருபை தாங்குன்னு சொல்லி எழுந்துடும். அதனால தான் தாவீது பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் கிருபை தாங்குது, என்னை ரட்சியும், என்னை விடுவியும், காப்பாற்றும், உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு கொடுன்னு எழுதிட்டே இருப்பார். அதனால தாவீதுக்கும் சாலமோனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லைங்களா. இறக்கமும் எப்போ கிடைக்குன்னா கர்த்தருக்கு பயந்ததான் கிடைக்கும். கிருபையும் எப்போ கிடைக்கும்னா கர்த்தருக்கு பயந்ததான் கிடைக்கும். அடுத்தது டெய்லி நம்ம வந்து ஞானம் ஒரு விஷயத்தில் புத்தி இதெல்லாம் கேட்குறத காட்டிலும் ஒவ்வொரு விஷயம் தொடங்கும் போது இதை நான் உங்களுக்கு பயப்படுறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம விடுதலையாக்குற ஒரு வல்லமை நமக்குள்ளே வரும். கிருபை நம்ம மேலே இருக்கும், இறக்கம் நம்ம மேலே இருக்கும். நம்மளை சுற்றி கற்றுக்குள்ளே அனுப்புவார். ஞானம் புத்தி இதை காட்டிலும் பெருசு இருந்து என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டோன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படி நம்ம பயப்படல கர்த்தர் சொல்லி அப்படின்னா அவரும் எதிரியாக வருவார், விரோதிகளையும் நமக்காக எழும்ப பண்ணுவார். அப்போ வந்து ஒருவேளை நீங்கள் வழி செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விரதமாக ஒருத்தர் பேசினா கூட கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. அது நான் எல்லாமும் பண்ணதில்லை. மோசஸ் வந்து இருந்தப்போ மீரியாமும் அக்கா பிரதர்ஸ் வந்து சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா இவனை மட்டும் தான் காட் சூஸ் பண்ணாரா, இவனை மட்டும்தான் காட் எடுத்து பயன்படுத்த, இவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ காட் வந்துட்டு மீரியாமே ஆரானே குஷ்டரோகத்தோட தண்டிச்சுடுவார். விரோதமாக தான் பேசினாங்க, ஒன்றுமே பண்ணவே இல்லை. பேசினதுக்கே காட் வந்து என்ன சொன்னார்னா, என்ன ஏன் மோசஸ் மேலே கை வைக்க உனக்கு என்ன பயம் இல்லாமல் போச்சா. அந்த வேர்ஸ் அப்படியே இருக்கும் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்னோட முகமுகமாக பேசுகிறான், இவன் என்னோட நடக்கிறான், இவன் என்ன விரோதமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பனிஷ்மெண்ட்டே பண்ணிடுவார். பேசினாலே பனிஷ்மெண்ட், ஏதாவது விஷயம் செஞ்சால் கிடையாது, யோசிச்சாலே கர்த்தர் பனிஷ்மெண்ட் பண்ணிடுவார். அப்போது வழி உண்மையாக இருந்து கர்த்தரோடு நம்ம இது சஞ்சரிச்சுட்டே இருந்தோம்னா நமக்காக கர்த்தர் இறங்குவார். இப்படி இறங்குவார். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம்.